இந்திய சுவிசேஷ லூத்தரன் திருச்சபையின் வரலாற்றை ஆர்வப்படமாக எடுக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்ற அருமை தந்தை அரை திரு மனோஜ்குமார் அவர்களை நான் பாராட்டுகிறேன். இந்திய சுவிசேஷ லூத்தரன் திருச்சபையானது அரை திரு தியோடர் மேகர் அவர்கள் வழியாக இந்திய தேசத்திலே தென்னிந்தியாவில் இந்த பகுதிகளிலே ஆரம்பித்து இன்றைக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே இந்த திருச்சபையில் விழுந்து வித்தாகிய திரு தியோடர் நேத்திரவர்களை நன்றியர்களான உள்ளத்தோடு கூட நாங்கள் நினைவு கூறுகிறோம். அமெரிக்காவில் உள்ள லூத்தரன் சர்ச் மிசோரி சினருடைய அழைப்பை ஏற்று இந்திய தேசத்திற்கு மிஷனரியாக தியோடர் நேத்தர் அவர்களும் அரசர் மோகன் அவர்களும் கிருஷ்ணகிரி பகுதியில் வந்து இறங்கி அந்த இடத்தில் பணியாற்றி இந்த இந்திய சுவிசேஷ லூத்தரன் திருச்சபைக்கு ஒரு ஆரம்பத்தை ஏற்படுத்தினதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவருடைய அளப்பரிய முயற்சியினாலே அந்த பகுதிகளிலே மிக கடுமையான ஊழியத்தை செய்து தன்னுடைய இன்னுயிரை கூட இந்த மண்ணிலே அவர் விடுத்த ஒரு சம்பவத்தை நினைத்து பார்க்கும்போது அவருடைய தியாகத்தை நினைத்து இந்திய சுவிசேஷ லூத்தரன் திருச்சபையானது நன்றியை அந்தவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் தெரிவிக்கிறது. திரு மனோஜ்குமார் இதை பதிவு செய்கின்ற வேளையில் கிருஷ்ணகிரி பகுதியிலே அவருடைய முன்னோர்கள் முதல் கிறிஸ்தவர்களாக ஞானஸ்நானம் பெற்று அதனுடைய வழியில் வந்த இந்த அருமை சகோதரன் இந்த திருச்சபைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆவணப்படத்தை கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சித்த ஒரு முயற்சியை நான் பாராட்டுகிறேன். இதன் மூலமாக திருச்சபையில் இருக்கிற எல்லாரும் இந்த வரலாற்றை புரிந்து கொண்டு எங்கள் மத்தியில் வந்து சுவிசேஷத்தை எங்களுக்கு பகிர்ந்து கொண்டவர்களாகவும் தங்களுடைய வளங்களை எல்லாம் எங்களுக்கு அவர்கள் வழங்கியதை நாங்கள் நினைத்து அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரை தொடர்ந்து இந்த திருச்சபையானது நம்முடைய தாய் சபையாகிய லூத்தரன் சர்ச் மிசோரி சினருக்கும் அதன் வழியாக எங்கள் தேசத்திற்கு வந்து பணியாற்றின எல்லா மிஷனரிமார்களுக்கும் அவருடைய தியாகங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். இன்றைக்கும் இந்த இந்திய சுவிசேஷ லூத்தரன் திருச்சபையில் பணியாற்றிய மிஷனரிகளுடைய அநேகருடைய கல்லறைகள் எங்களுக்கு சாட்சியாக இருக்கிறது. கிருஷ்ணகிரியிலும், வாணியம்பாடியிலும், பர்கூரிலும், ஆம்பூரிலும், நாகர்கோயிலிலும், திருவனந்தபுரத்திலும் இப்படி பல்வேறு இடங்களிலே மிஷனரிகள் தங்களுடைய உயிரை ஈர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டார்கள் என்கிறதுக்கு இன்றைக்கும் அவருடைய கல்லறைகள் சாட்சியாக இருக்கிறதை நாங்கள் நினைத்து நாங்கள் சிலாகித்து போயிருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஆவணப்பான படங்கள் நிச்சயமாக என்னுடைய திருச்சபையினுடைய எதிர்கால தலைமுறையை விசுவாசத்திலே உற்சாகப்படுத்தும் என்கிறதையும் அவருடைய திருப்பணியில் ஈடுபடுவதற்கு இது ஒரு உந்துகோலாக அமையும் என்கிறதையும் நான் இந்த வேலையை தெரிவித்துக் கொண்டு இந்திய சுவிசேஷ லூத்தரன் திருச்சபையின் சார்பிலே இந்த முயற்சிக்காக என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இருப்பது சரித்திர ஆவணங்கள் எங்களுடைய திருச்சபையிலே அவசியம் என்கிறதை எதிர்காலத்தில் இருக்கின்ற எல்லா விசுவாசிகளுக்கும் இது உறுதியாக இருக்கின்ற நிலையிலே இதுபோல ஆவணப்படங்களையும் வரலாற்று பதிவுகளையும் செய்கிறதற்கு இளைஞர்களை நான் ஊக்குவிக்கிறேன். கடவுள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.